ஹரி ஓம் குருவே சரணம். நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னாக்கா அது நம்மளை கொண்டு போய் பாவத்துல சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். ஏன்னாக்கா நம்ம எந்த விஷயம் பண்ணினாலும், நம்ம பேசுறதா இருக்கலாம், செய்யறதா இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கலாம், வாங்குறதா இருக்கலாம், எனி டைப் ஆஃப் ஜாப், எவ்ரிதிங் எப்படின்னாக்கா அது நேர்மை, உண்மை, அது ப்ராப்பர் இதெல்லாம் இல்லைனாக்கா அது பாவமாக மாறி விடுகிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய, இப்ப பால்ல தண்ணி கலக்கலாம், தண்ணியில பாலை கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா ஒரு ஒரு நேர்மை இருக்கணும் எல்லாத்துலயுமே. அந்த மணி பேஸ்ட் ஆஃப் ஒர்க்ல மட்டும் போனோம்னாக்கா நமக்கு நேர்மை குறைந்து விடுகிறது. மற்றவாளுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கணும், எனக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும். இல்லைனாக்கா கரப்ஷன், கரன்சி, அந்த பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, எப்படி வேணா ஏமாத்தலாம், ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், பணத்தை நான் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு அது லாபம் வர மாதிரி தோணலாம். ஆனா இது எல்லாமே கன்வெர்ட்டட் டு பாவம் அப்படின்னு வேதம் சொல்றது. நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் சேர்ந்துட்டே இருக்கு. பணம் போட்டா ஒரு அக்கௌண்ட் சேரும், பணமே போடாம நம்ம செய்யற தப்புல ஒரு அக்கௌண்ட் சேரும். அந்த அக்கௌண்ட் என்ன? பாவம் அக்கௌண்ட். அது நம்ம லைஃப்ல துன்பத்துல, துயரத்துல, ஃபெயிலியர்ல, மன குழப்பத்துல, மன வேதனையில கொண்டு போய் தள்ளிடும். அதனால இந்த வட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு மீறி வாங்கினாலும் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும், நம்ம குடும்பத்தை பாதிச்சிடும். ஸோ எனிதிங் எவ்ரிதிங் தப்பா பண்றது எல்லாமே பாவத்தை கொடுத்து விடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தப்பு இல்லாம பாத்துக்கோங்க லைஃப்ல. அதுதான் நம்மளுக்கு பீஸ்ஃபுல் கொடுக்கும், நிம்மதியா அப்பதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.